டாக்டர் தாமரசேகரன் அவர்கள் வந்தார்கள். அந்த அதோட தமிழ் போய் ஜெராக்ஸ் போய் பயிற்சி பெற்ற மருத்துவரான டாக்டர் அஸ்கர் ரெமிகேசாமி, நுரையீரல் சிறப்பு மருத்துவர் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று கர்ஜனையிட்ட மண்ணிலை தமிழை சேர்ந்து பாலினை மயக்குதற்கும் எல்லோரும் கல்வி சமூகவியல் துறை சார்ந்த முனைவர் பேராசிரியர் தங்கப்பதக்கம் வென்று கல்வியாளராகி சாமானிய விஷயங்களை ஒரு லைன் எழுதணும்னா அது அவ்வளோ 35 சாப்டர் எழுதியிருக்கிற ஒரு மனிதர் இன்று 11 நாடுகளை சார்ந்த பல்வேறு சித்தமுத்திரை பயின்ற நம்முடைய வர்மம் மற்றும் சித்தமுத்திரை நம்மளுடைய அருகி கொண்டிருக்கும் பாரம்பரிய கலைகளை பயின்று கொண்டு இருக்கக்கூடிய நமது மாணவர்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல கூடியிருக்கோம். இந்த பயிற்சியானது நமது பாரம்பரிய கலைகளில் எதெல்லாம் விடுபட்டதோ அது எல்லாத்தையும் எண்ணெய் குளியலிருந்து ஆரம்பித்து வர்மம், தொக்கணம் மற்றும் பல்வேறு பயிற்சிகளை நம்ம மக்களுக்குள்ள திரும்பவும் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக நம்ம இதை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஒரு 400 மாணவர்கள் இந்த பயிற்சியை பயின்று கொண்டிருக்கிறார்கள். இன்று உங்களுக்கான சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு விழா நடைபெறும். பல்வேறு நாடுகளும் எப்படி வரவேற்பு கத்துக்கிறாங்களா? பல்வேறு நாடுகளும் எப்படி இந்த வரவேற்பு தமிழர் பாரம்பரியம் எப்படி கவனம் செலுத்துறாங்க? அதாவது பல்வேறு நாடுகளை சேர்ந்த நம்மளது தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாருமே நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை திரும்பவும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சி எல்லாத்தையுமே அந்த உந்து சக்தி உள்ளே இருக்கு. அதோடு நம்மளோட சித்த முத்திரை மற்றும் வர்ம மருத்துவமானது வேறு நாடுகளில் எப்படி எளிமையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா, மற்ற மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய இந்த எளிமையான ஒரு மருத்துவ முறையாக இருக்கிறதால நம் நாட்டை விட மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கு. ஏன்னா நமக்கு நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய இந்த எளிமையான பயிற்சி, நம்ம உணவு முறையாகட்டும், நம்முடைய பாரம்பரியமான ரொம்ப சாதாரணமாக நம்மளுடைய அடுப்பங்கரையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண மூலிகைகளாகட்டும், இதையெல்லாம் எப்படி முறையாக பயன்படுத்துறது, இப்போ ஒரு சீரகமாகட்டும் அல்லது ஒரு எலுமிச்சம்பழம், அதை எப்படி பயன்படுத்துறது முறை தெரியும் பொழுது, சரியாக அதை பயன்படுத்த தெரியும் பொழுது இதனால அதிகமாக பலனடைகிறவங்க மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் எல்லாமே பயனடைகிறாங்க. இது போக இந்த வர்மம் சார்ந்த கலை ஒரு சமூகத்திற்கும் ஒரு இனத்திற்கும் மற்றவங்களை கற்றுக் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த கலை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு இது போய் சேரணும் அப்படின்றதுனால பல்வேறு மாணவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறோம். அவங்களும் ஆர்வமாக கற்றுக்கொண்டு
அதற்கான பலன்களையும் அவங்க அனுபவிச்சு அதன் மூலமாக இன்று வந்து எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்து திருச்சியில வந்து குழுமி இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாமே சான்றிதழ் வாங்குவதற்காக இந்த மாணவர்கள் எல்லாருமே நம்ம முடியும். நம்மளுடைய பாரம்பரிய கலையை நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், வருங்கால தலைமுறை கத்துனீங்க. தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறீங்களா? இந்த ஸ்கூலு காலேஜ் அளவில் இந்த கலையை கத்துக்கணும், ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தணும், நீங்க இது கோரிக்கை வைக்கிறீங்க? நிச்சயமாக வந்து தமிழ்நாடு அரசு இதற்கு வந்து மேலும் முக்கியத்துவம் கொடுத்தால் நம்முடைய பாரம்பரிய கலைகளை வந்து நம்மளால திரும்ப மீட்டுருவாக்கம் நிச்சயமா செய்ய முடியும் அப்படின்ற கோரிக்கை வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கிறோம். நம்மளோட பாரம்பரிய கலையை கத்து நிறைய பேர் ஆர்வத்தை காட்டுறாங்க. இப்ப நீங்க ஃபாரினர்ஸ் நிறைய பேர் சொல்றீங்க, பட் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இளைஞர்கள் ஆர்வம் காட்டுறாங்களா? எப்படி நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இளைஞர்களுமே ஆர்வம் காமிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய சிதம்புத்துறை மாணவர்கள் மற்ற எல்லா நாடுகளையும் இல்லை, நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அதே நேரத்தில் ஒரு 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்காங்க. சிறு குழந்தையில இருந்து பெரியவர்கள் வர, வயோதிகர் வர, ஒரு நடு வயதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட, ஒரு டீனேஜர் சொல்லக்கூடியவங்க கூட இந்த முத்திரைகளை வந்து தன்னுடைய உடல் நலத்திற்காகவும் மன நலத்திற்காகவும் கத்துக்கிட்டு இருக்காங்க. கத்துக்கிறதுல ஆர்வம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இளம் தலைமுறையினரும் இதை வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மருத்துவத்துறை எல்லாமே நம்ம மெடிசன், இன்ஜெக்ஷன் அப்படின்னு அடுத்த லெவல் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சித்த மருத்துவம் நீங்க சொல்ற அந்த முத்திரையெல்லாம் வந்து இன்னமும் வளராத ஒரு காலகட்டம் இருக்கு. அதுக்கு நீங்க அதை டெவலப் பண்ணி என்ன அடுத்து நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது நம்முடைய பாரம்பரிய கலைகள் எதனால வந்து வளர்ச்சி தடைபட்டு நிக்குது அப்படின்னா, ஒண்ணு நம்ம அதை வந்து பயிற்சி செய்து பார்க்கறது இல்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் அது எந்த அளவுக்கு பயனுள்ளது அப்படின்றது நமக்கு தெரியும். இதுல நமது பக்கத்துல வந்து நம்ம செய்யக்கூடிய முயற்சி என்ன அப்படின்னா, இந்த முத்திரைகளையும் நம்மளுடைய பாரம்பரிய கலையையும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் முதல்ல டாக்குமெண்ட் பண்றோம். எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கலைகள் வந்து ஒவ்வொரு ஊர்ல பிரசவம் ஆன பெண்களுக்கான ஏதாவது ஒரு மருத்துவ முறை இருக்கும். அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அதுல எதை வந்து நம்மளால பயன்படுத்த முடியும், எதை வந்து பயன்படுத்துவதற்கு முடியாத ஒரு நிலையில இருக்கு. பாரம்பரிய கலையில பல்வேறு பிரிவுகள் தாண்டி தான் வந்திருக்கு. அப்போ எது வந்து அந்த காலத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருந்த முறையான விஷயன்றதை நம்ம அதை எடுத்து மற்றவர்களுக்கு பயிற்சி பண்ண நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, பல்வேறு ஆய்வுகள் இதுல வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதாவது இப்போ வந்து ஒரு முத்திரை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த முத்திரை கற்றுக்கொள்ளும் முன் அதற்கு அப்புறமாக அவங்களுடைய உடல் அளவில் மனதளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல பல்வேறு இப்ப இருக்கக்கூடிய சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு, இப்போ வந்து ஐஐடி கூட வந்து நம்ம லிங்க முத்திரையை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அதை தாண்டி பல்வேறு நிறுவனங்களோடு சேர்ந்து, இப்போ ஐயா இருக்காங்க, அவங்களுடைய நிறுவனம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இப்படியான நிறுவனங்களோடு சேர்ந்து பல்வேறு ஆய்வுகளுக்குள்ள நம்ம இப்ப நுழைந்திருக்கிறோம். இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவரும் பொழுது இன்னும் அந்த பாரம்பரிய கல்வியானது எல்லோர் மத்தியிலும் வந்து ரொம்ப எளிமையாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற காலத்துல நிறைய நோய்கள் பரவிட்டு வந்து இளம் வயதுல நிறைய ஹார்ட் அட்டாக் அதிகமா இருக்கும். ஸோ அது எல்லாமே மெடிசன் நோக்கி ஓடிக்கலாம். சடனாக ஹார்ட் அட்டாக் நிறைய இளைஞர்கள் இறந்து போறாங்க. அப்ப அதுக்கு இந்த முத்திரை மூலியமாவோ இல்லை சித்த மருத்துவம் மூலியமா தீர்வு காண முடியுமா? நிச்சயமா. பர்டிகுலரா நீங்க வந்து இளம் தலைமுறை நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இது பண்ணக்கூடிய, உயிரிழக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சூழல் வேற, இன்று இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் வேற. கடுமையான மன அழுத்தம், கடுமையான போட்டி உணர்வு, இப்படியான சூழல்ல நிச்சயமாக சித்த மருத்துவத்தாலையும் இந்த சித்த முத்திரைகளாலையும் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களும், கலைகள்னு சொல்றதை விட இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மூலமாக தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, திரும்பவும் நம்மளுடைய உடல் நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம்மளால நிச்சயமா மீட்டெடுக்க முடியும். நீங்க பர்டிகுலரா இதயம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால, நம்ம முத்திரைகள் மூலமாக இதயம் சார்ந்த ரொம்ப ஒரு அவசர நிலைக்கான நிலையில இருக்கவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்க, தன்னைத்தானே சரி செஞ்சிருக்காங்க. இப்போ நிறைய சைக்காட்ரி பயின்ற ஆங்கில மருத்துவர்களாகட்டும், சைக்காலஜிஸ்டாக இருக்கட்டும், அவங்க எல்லோருமே நம்மளுடைய முத்திரைகளை பயன்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பலன்களை, அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு பரபரப்பு, டென்ஷன், ஆங்ஸைட்டியோட இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில இருந்து நம்ம ஒரு நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு இந்த சித்தமுத்திரை கலைகளாகட்டும், அதே மாதிரி இந்த வர்ம மருத்துவம் ஆகட்டும், நம்மளுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களாகட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இது வந்து இந்த பயன்பாடு வந்து தொடரும் பொழுது இது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும்.
இந்த சித்தமுத்திரை வர்மம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இதை பின்தொடர்ந்த ஜப்பான் சைனா நாடுகள்லாம் வல்லரசு ஆயிடுச்சு. இது இந்தியா இன்னும் அதை வல்லரசு ஆகல. அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு சூழ்நிலையாகவே இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இந்திய மத்திய அரசு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் இருக்கிறாங்க, தமிழக அரசு அதில் உங்களுக்கு எந்த பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க? அதாவது கடந்த ஒரு 100-200 ஆண்டுகளா தான் நம்மளுடைய வாழ்வியல் முறையை, நம்ம பேரை தான் தமிழர்கள், ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாமே நம்ம வந்து நம்மளை ஆண்டு ஒரு 100-150 வருடங்களாக நம்மளை ஆட்சி பண்ணவங்களோட வாழ்க்கை முறைக்கு நம்ம இன்னைக்கும் மாறிட்டோம். நம்ம எப்பொழுதோ மாறிட்டோம். நம்ம உடல் அளவில் வெளியே பார்க்க தான் தமிழர்களா இருக்கோமே ஒழிய நம்மளுடைய உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு படிப்பு குருகுல கல்வின்ற முறை இப்போ கிடையாது. நம்ம படிப்பு வந்து நம்ம ஆசிரியரை தேடி போய் ஒரு விஷயத்த, இப்போ வர்ம மருத்துவமே இருக்கட்டும், நம்ம ஒரு 10-15 வர்மானிகளை அவங்கள தேடி போய் அவர்களுக்கு முறையான ஒரு மரியாதை கொடுத்து அவர்கள் வீட்டில் தங்கி இருந்து ஒரு சில விஷயங்களை, அடிப்படை தகுதிகளை நம்ம வளர்த்து கொண்டு அதுக்கப்புறமா படிப்படியாக கற்றுக்கிட்டோம். அப்போ அந்த கல்வி முறை இப்போ கிடையாது. அந்த குருகுல கல்வி முறைன்றதே இப்போ கிடையாது. இது மாதிரி நம்ம வெளியே பார்ப்பதற்கு தமிழர்களாக இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய பழக்கத்தை விட்டு மாறி நம்ம வந்து நம்ம ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கு. அப்படி இருப்பதால் நிச்சயமா அதற்குள்ள ஒரு 100-150 வருடங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட நம்மளோட எல்லா பாரம்பரிய வழக்கங்களையும் நம்ம விட்டுட்டோம். ரொம்ப அடிப்படையா சொல்லக்கூடிய எண்ணெய் குளியல், ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்தாங்கன்னா அதற்கு செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாய முறைகள், அதுல உள்ள மூட நம்பிக்கையற்ற விஷயங்களும் நிறைய இருக்கு. அப்போ உணவு முறை, ஒரு உளுந்து சார்ந்த உணவு எடுத்துக்கிறோம், நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம், இது எல்லாமே இன்று அந்த வெஸ்டர்ன் உலகம் என்ன பண்ணுதுன்னா இன்று இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த உலகம் வந்து சித்த முத்திரைகளை கத்துக்கிறதுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய உணவு முறையும் நம்மளோட பாரம்பரிய முறையையும் நம்மளோட பழக்கங்களையும் திரும்ப எடுத்து அவங்க ஆர்வம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பின்தங்கிய நிலையில இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட உணவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இப்ப நம்ம சாப்பிட்ற உணவு முறை நம்மளது இல்லை. ஒரு அரிசி உணவே வருடத்துக்கு ஒரு முறை தான். நம்மளுடைய ஒரு 70 வருடத்துக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரிசி உணவுனா வருஷத்துக்கு ஒரு முறை தான். தீபாவளி பொங்கலுக்கு தான் நம்ம வந்து நெல் சோறு சாப்பிட்றதுல பழக்கம். மற்ற நாள்லாம் எதை சாப்பிட்ருப்போம், நம்ம சிறுதானியங்களை தான் மற்ற நாள் எல்லாமே எடுத்துருக்கோம். அப்ப இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம தினமும் என்னதை எடுத்துக்கிறோம், தினமும் அரிசி உணவு எடுத்துக்கிறோம். சிறுதானியம் எடுக்கிறதுன்ற பழக்கத்தை இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதே போலதான் ஒரு 100-150 வருடங்களுக்குள்ளாக நம்மளோட எல்லா பாரம்பரிய பழக்கங்களும் சுத்தமா நம்ம வந்து அப்படியே பிராக்டிஸ் பண்றதை விட்டுட்டோம். இனி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்க திரும்ப எல்லாத்தையும் சிறுதானிய உணவு முறை அவங்க கொண்டாடும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்ம திரும்ப அதை தொடங்குறோம். ஒவ்வொரு பழக்க வழக்கத்தையும் என்ன பண்றோம்னா, மற்ற நாடுகள்ல இருக்கவங்க கொண்டாடின பிறகு அதுக்கப்புறமா அது ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்த பிறகு அது வரை காத்திருந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த சங்கிலி அறுபட்டதுதான் நம்மளோட ஒரு வீழ்ச்சிக்கும், நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சங்கிலி தொடர் வந்து அறுபட்டது. இந்த அறுபட்ட சங்கிலி தொடரை வந்து எப்படியாவது திரும்ப மீட்டுருவாக்கம் பண்ணிடணும் அப்படின்றதுல வந்து நம்ம ஒரு முழு முனைப்போட முயற்சியோடு இருக்கும். இந்த குருகுல கல்வின்றது வந்து வெளிநாடுகள்ல இருக்கு, தமிழ்நாட்டில் நம்ம கற்க தவறிட்டோம் அப்படின்னு ஆளுநர் நேற்று கூட பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் மீண்டும் கொண்டு வரணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாட்டு அளவுலேயே வந்து நிறைய இது மாதிரி ஒருங்கிணைவு முயற்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம குருகுல கல்வின்றது நம்ம பழைய முறையிலான ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து படிக்கணுன்ற விஷயத்தை அவங்க வலியுறுத்துறாங்க. முன்னால் வந்து ஒரு வர்மம் கற்றுக்கிறோன்னா, ஒரு சிலம்பம் கற்றுக்கிறோன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கம்யூனாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் சேர்ந்து படிச்சுக்கிடுவாங்க. அதில் ஃபார்மல் இன்ஃபார்மல் எஜுகேஷன் இருக்கு. அது போல் நம்ம எல்லாரும் ஒன்றுகிணைந்து பயின்று கொண்டாவே அதே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முழுமையாக இப்போ இருக்க கல்வி முறையிலேருந்து நம்மளால வெளியே மாற முடியாட்டாலும் இந்த முறைகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம நிச்சயமா அதுக்குள்ள வளர்ந்து. இந்த வர்மன்ற பயிற்சி இருக்குல்ல, அது வந்து நம்ம தமிழர்கள் யாருமே இல்லையா? அந்த பயிற்சி அனுபவங்கள் பகிர்றதுமே எல்லாமே வெளிநாட்டவர்களாவே போட்டுருக்கோம். ஸ்ரீலங்கா, யூஎஸ்ஏ, ஜெர்மன், மலேசியா. தமிழர்கள் யாருமே இல்லையா? இது யாரும் கற்றுக்க முன் வரலையா? இல்லை, அதுக்கு காரணம் இல்லை. வெளிநாடுகளிலிருந்து வந்து படிக்க வந்திருக்காங்களே, அதை அவங்களுடைய பார்வையில் எப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக அது படிக்கிற போகிற எல்லாரும் 90% தமிழர்கள் தான். தமிழர்கள் வெளிநாட்டில் குடியிருக்கிறவங்க ஆர்வப்பட்டு இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க. 6 மாதம் ஆன்லைனில் படித்தவங்க 3 நாள் இங்கே திருச்சியில் வந்து தங்கியிருந்து படிக்கிறாங்க. ஸோ
மற்றவங்க முன்னிலையில வெளிநாட்டு வந்தவங்க இது எப்படி பார்க்கலாம்னு பாருங்கன்னா ஒரு அனுபவம் பகிர்வு தான் அவங்க பேர் போட்டிருக்கக்கூடிய அது காரணம். அது போல அந்த பெயர்கள் எல்லாருமே தமிழர்கள், வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழர்கள் தான். மேடம் யூடியூப்ல ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க, உலகம் முழுக்க ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இந்த கலையை முழுவா கற்றுக்கிட்டாங்க. பொதுவாக சமூகத்துல என்ன ஒரு பொது புத்தி இருக்குன்னா, சித்த வைத்தியம்னா ரொம்ப தாமதமாகும், அலோபதினா உடனடி நிவாரணம். ஆனா இங்க சித்த முத்திரை எப்படி இருக்குன்னா, முத்திரையில உடனடி நிவாரணம். இப்போ 197 வரைக்கும் இருந்த ஒரு பிபி உள்ளவங்க 10 நிமிஷம் ஒரு முத்திரை பண்ணவங்க 104க்கு வந்துருச்சு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு போறாரு. சார் சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னைக்கு ஃபாஸ்ட் மூவிங் வேணும்ல, இந்த சமூகம் உடனடியாக தீர்ப்பெடுக்கிறதுக்கான அலோபதி வேணும் போயிட்டு இருக்கிறாங்க. பட் இதை அனுபவிச்சு பார்த்தவங்கன்னா திரும்பி போக மாட்டாங்க. நான் இப்போ வந்து பார்க்குறேன், நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க தான் வந்தோம். பாரதாசன் படத்தில் மேடம் நானா ஒர்க் பண்ணுறேன், சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக ஒரு விருதுனாக வந்தோம். ஏதோ ஒரு கராத்தே கிளாஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி 100 இருப்பாங்க நினச்சி வந்தோம். ஒரு 500 பேர் 1000 பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா எஜுகேட்டட், வெல் எஜுகேட்டட், வெளிநாட்டில் வரக்கூடிய நல்ல வயசு உள்ளவங்க, அனுபவமானவங்க, படித்தவங்க, பக்குவமானவங்க. ஸோ இவங்களாம் வந்து பழக்கங்களோட அனுபவ பகிர்வை சொல்லும் போது தான் தெரியுது அவங்கவுங்க வீட்டில் அந்தந்த உடலில் இருக்கிற பிரச்சனைகளை உடல், ஆன்மா, உள்ள எல்லாத்துக்கும் தீர்வு தர மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெஸ் பிரச்சனை, கைகள் பிரச்சனை, சுளுக்கு பிரச்சனை, ஸோ சுகர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை. ஈவன் ஒருத்தர் என்ன சொன்னான்னா, கோமால அவசர சிகிச்சை பிரிவோட 3 வருஷமா கிடந்த ஒருத்தரை ஒரு சில முத்திரைகள் கொடுத்து ஒரு சில நேரத்தில் நடக்க வச்சு கூட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மீடியாக்கள் மூலமா மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியா, கலையா கிராமங்களுக்கு போகும். ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி சொல்றோமோ, சுளுக்கு ஒரு காலத்துல நீங்க கைகள் ஓடிச்சுன்னா ஒரு புத்திராம்பட்டியை எங்கேயும் கட்டு போறதுக்குன்னு ஒரு ஊர் இருக்கும், கட்டு போறதுக்கு போஸ்ட்ல போறோம், அது மாதிரி ஊர் இருக்கும், புத்தூர் கட்டு மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கட்டு நடக்கும். இவங்க நடத்தி கொடுக்குற இந்த முத்திரை என்பதும் ஒரு அளவுக்கு புத்தூர் கட்டு மாதிரி தான். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் மட்டும் இருக்காரு, அவங்களுக்கு பாரம்பரியமா அந்த குடும்பத்தை மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க, வேற செய்ய மாட்டாங்க. பட் இந்த முத்திரை மூலமா, சித்த முத்திரை மூலமா ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கிராமத்துலையும் இருக்கிறவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா இது தேவையில்லாம கார்பரேட் கம்பெனி, அதிகப்படியான செலவு, இந்த அலோபதி, இந்த தவறான சிகிச்சை முறைகள், சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கொண்டு வரலாம். அதற்கான முயற்சியும் முறையாச்சு சார். பாரம்பரியமான உணவு முறைகள் போயிடுச்சு சார். இந்த கலாச்சாரம் மாற்றம் என்பது முழுக்க முழுக்க எண்ணெய் வச்சு குளிக்கிறதோ, நடக்கிறதோ, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதோ எல்லாம் கூட ஃபாஸ்ட் ஃபுட்டு போய் உடம்பு கற்றுட்டோம். ஸோ அதில் மீட்டு உருவாக்க மட்டும் தான் இந்த சித்தா முத்திரை அற்புதமான ஒரு விஷயம். தேங்க்யூ.